கிராப் வந்து நல்லா க்ளீன் பண்ணி இப்படி எடுத்தாச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி இருக்கட்டும். ஆயில் நல்லா ஹிட் ஆகணுன்னே நம்ம மேரினேட் பண்ண கிராப் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கிராப் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இதை ஒரு சைடுக்கு வச்சுக்கலாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகுறதே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், கூடவே 1 ஆனியன் எடுத்திருக்கேன் நல்லா ஸ்லைஸ் பண்ணி. அது கூடவே 1 டொமேட்டோ, 3 சில்லி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சு அந்த கிராப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் இந்த பதத்திலே எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதா இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நம்மளோட சுவையான கிராப் மசாலா வந்து ரெடி ஆயிருச்சு. இதுமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம் வேற ஒரு ரெசிபியோட. தேங்க்யூ.